பஞ்சு மிட்டா கட்டி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போற புள்ள குஞ்ச மகிழ் சபை இருந்தாலும் சொல்லுங்க இருந்தாலும் என் பேர் என்ன இந்த நாட்டை சேர்ந்தவன் தெரியுமாடா சொல்லுங்க சீரகத்தம்மா நெல்லு குத்தி நான் பொருத்தம் வச்சிருக்கேன் மாமா பொருத்தம் வச்சிருக்கேன் வேலைக்கு மாமா தார் எடுத்து ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருப்பேன் சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போய் சொருக்கு மேல சொருக்கு போடுது இலையில வந்து சொருக்கு மேல சொருக்கு போடுது அந்த பிண்டம் அந்த மண்டலங்கள் என்ன கண்டா ஆமா பேர் என்ன ஆர்வன் அவர் மந்திரிக்கு வாழ்க்கை வாழ்க்கை இருந்தாலும் அரபாலன் சொல்லிட்டேன் தெரியுமான்னு கேட்டேன் சொல்லுங்க என் நாடு என்ன தெரியுமா அப்பா யாரு எங்க அம்மா யாரு தெளிவா சொல்லுங்க கை கட்டி
வாய்ப்பு என்ன வாய்ப்பு வச்சு ஆமா கை கட்டி ஆமா. வாய்ப்பு கட்டி ஆமா. ஏடா போ பேச மாட்டேன் பேசியா பேச மாட்டேன் ஆமா நாடு நாடு ஆமா. சொல்வா சொல்லுங்க ஏய், என் நாடு என்ன நாடு சென்று என் குலம் என்ன குலம் சென்று நான் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் ஏய், என் குலம் என்ன குலம் சந்திர குலம் சென்று குலம் ஆமா சந்திர குலம் இருந்தாலும் எங்க அப்பா யாரு 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 உங்க அப்பா என்ன பெத்தாரு ஆமா எங்க அப்பா உங்க அப்பா எங்க அப்பாடா அப்பா. எங்க அப்பாடா உங்க அப்பா யாரு எங்க அப்பா யாரு ஆமா தெரியுமா தெரியாதுங்க ஏய், என் தந்தையப்பட்டவன் என்னை பெற்றார் பாரு யாரு ஆந்திர மகாராஜனுக்கு ஆமா யாரு அர்ஜுன மகாராஜனுக்கும் அவருக்கு மகனாய் இருந்த பேர் பேர். ஆரவபாலன் அருவப்பாளன் யாரு யாரு உடனே அருவப்பாளன் அருவப்பாளன் சரி இருந்தாலும் சொல்லிவிட்டேனே ஆமா. எங்க அம்மா யாரா யாரு ஆமாம்மா யாரு எங்க அப்பா அப்பா எங்க அம்மாடா ஆமா அம்மா என் பெத்த பாரு ஆமா. என் தாய் ஆமா தெரியுமா தெரியாது சொல்லுங்க சொல்லுவாடா ரைட் சைடு லெஃப்ட் சைடு சூப்பர் சென்டர் 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 ஓடி வேகம் சரியாக 8 செகண்ட் 23 பாயிண்ட் மாட்டுக்கு ஒரு குளி பேக்கெட் நான் அப்படியே சொல்றேன். ஓய் மூஞ்சி குறும்போட மரம் மூஞ்சி சரியில்லை போட்டோ மூஞ்சி காரமத்தினால குறும்போடாத மகாராஜா என்ன அடிச்சு பெரிய விஷயம் இல்ல முடிஞ்சா உன் சொன்னிய மீஸ் இருந்தா மூஞ்சில மீஸ் இருந்தா மூஞ்சில மீச முகத்தில் மீசை இருந்தா அவன் அடி பார்க்கலாம் சரி. ஒரு அடி கை கட்ட, கை கட்ட, கை கட்ட. கை கட்ட யாரு யாரு? கட்டி ஏய். எவ்வளவு, எவ்வளவு, எவ்வளவு? வணங்க. சரி இருந்தாலும் என் பேர் என்ன என் பேர் என்ன யாரு என் பேர் என்ன உள்ள போறியா போடா 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 யார் சார் மிகல அவரு துண்டு எடுத்து கட்டணும் அதான் அடிச்சிருந்து தெரியாது சொல்லக்கூடிய எங்க அம்மா யாரு நாகக்கண்ணி நாகக்கண்ணி அம்மையா இருக்கும் நாகக்கண்ணி இருந்தாலும் சொல்லிவிட்டேனே நான் எந்த லோகத்துக்கு பேரன் தெரியுமா தெரியாது சொல்லுவாங்க சொன்னான்னு கேட்டோம். நான் எத்தனை லோகத்துக்கு பேரன்? எத்தனை 3 லோகத்துக்கு பேரன். அடடோ 3 ஆமா
3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறது முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி ஓட்டுற எலும்பு போட்டுக்கிறான். ஏய் ஓய் ஏய் சூத்து கவசம் எல்லாரும் முக கவசம் போடுறாங்க. நான் சூத்துக்கு கவசம் போடுறது. அப்படியா? இருந்தாலும் 3 உலகத்துக்கு பேரன். ஆமா சொல்லிவிட்டேனே. முதல் உலகத்துக்கு பேரன் உலகம் தெரியுமா? எந்த உலகம்? டேய் ஓய் எங்க அப்பா. உங்க அப்பா யாரு? யாரு? அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன். ஆமா. யார் உலகத்திற்கு? யாரு? யார் உலகத்திற்கு? அர்ஜுனர் கூட. டேய் ஓய் தேவங்கள் அருளால் பிறந்தார். ஆமா. அந்த உலகத்துக்கு ஒரு பேரன். இருந்தாலும் ஆமா. இன்னொரு உலகத்துக்கு யார்? என்ன உலகம்? பாண்டு மகாராஜன். அடடா ஏது அது எங்க தாத்தா தான். அந்த உலகத்துக்கு ஒரு பேரன். யாரு? இன்னொரு உலகம் எந்த உலகம்? எந்த உலகம்? 3 உலகம் சொல்ல பாரு. ஆமா. டேய் மூன்றாவது என் தாயனை பட்டவன் நீ இடத்தை பாரு. ஆய் யாரு? யாரு? நாகக்கண்ணி. ஆமா. உலோபி இது சொல்லக்கூடிய நாகராஜனுக்கு ஒரு பேரன். 3 உலகத்துக்கு நான் பேரன். பேரன். ஆமா. இருந்தாலும் டேய் ஓய் எங்க அம்மா இப்படி பேத்தா எப்படி? தெரியுமாடா? எப்படிங்க? தெரியாது. தெரியாது. டேய் ஓய் இருந்தாலும் யார் வந்தது? யாரு? யாரு? எங்க தாச்சாதி. தாச்சாலி. யாரு? யாரு? எங்க மாமா. உங்க மாமா. ஆண்டவர். யாரு? வரும்போது யாரு? எங்க தாயை அழைத்தார்கள். யாரு? யாரு? எங்க அம்மா. நாகக்கண்ணி. நாகக்கண்ணி. ஆமா. அழைத்தது யாரு? யாரு? யார் அழைத்தாரு? உங்க மாமா. சாச்சாதி கண்ணு. ஆமா. அழைத்தார்கள். அழைக்கும் போது தங்க இருந்தாலும் இன்றைய நேரத்தில் உனக்கு ஒரு கதை சொல்றோம். நீ கேட்டார்கள் அப்படின்னு என்ன கதை இருக்கும்? என்ன கதை? கேளு. என்ன கதை? ஏய் ஓய் சொல்றது நல்ல காலம் போங்காலம் வரங்காலம் நீ சொல்லக்கூடிய நல்ல கதை சொல்றேன். இந்த காதை விட்டு கேளு. சொன்னது யாரு? உங்க மாமா. சொன்னார்கள். சொன்னது யாருக்கு? உங்க அம்மாக்கு. எங்க அம்மாவுக்கு. ஆமா. சொல்லும் போது யாரு? எனது மாமனாகப்பட்டவன் 2 கதை சொன்னான். என்ன கதை? கதை சொன்னாங்கடா. கதை சொல்லும் போது 2 கதை என் தாய் கேடுது. 2 கதை. 2 கதை. அதுக்கு பின்னால என் தாயப்பட்டவன் என்ன பண்ணோம்? பஞ்சதில் ஒருங்கி விட்டான். ஓ கதை கேட்டு தூக்கிட்டாங்க. தூங்கிட்டாடா. தூங்கும் போது சொன்னார பாரு எங்க மாமா சாச்சா ஆண்டவர் சொன்னாரு. அந்த கதை என் தாய் வகுத்துக்குள்ளவே இருந்து நான் உங்கொட்டி கொண்டிருந்தேன். ஓ நீங்க உங்க தாய் வகுத்துல இருக்கும் போது உங்க மாமா கதை சொல்றாரு. ஆமா. நீங்க உள்ள இருந்து கால் உள்ள இருந்து கேக்குறீங்க. ஆமா. எங்க அம்மா தூங்கும் போது எங்க மாமா சொல்ற கதை உள்ள முடிச்சுது. வகுத்துக்குள்ளவே கூட சொல்றாரு. கேட்கும் போது கதையில முடிச்சு வந்தது. தங்க நான் சொன்னேன் அது கதையெல்லாம் நீ காதல் கேட்டாயோ? கேட்டாயா? அது மாமா கேக்குறாரு. மாமா கேட்டாரு. என் தாயாரிடத்தில் கேட்டார்கள். கேட்கும் போது என் தாயாரப்பட்டவள் அண்ணா நீ 3 சொல்லு சொன்னா அந்த கதை நான் காதல் கேட்டேன். நீ சொல்லக்கூடிய கதைப்பட்டது என்ன அப்படி தூங்கி விட்டேன். கேட்கல தூங்கிட்டேன். ஆனா நீங்க கேட்டுக்கிறீங்க. ஆமா தூங்கிட்டேன். தூங்கும் போது அது என்ன செய்வீர்கள்? எங்க மாமாகப்பட்டவள் இவனை எப்படி நான் கொல்ல வேண்டும்? யாரு? என்ன இன்னும்? ஆமா என் தாயகத்தில் 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசம் ஆகும் போது என் தாயகத்தில் வரும்போது யார் வந்தார்கள்? மச்சான யார் வந்தார்கள்? சாச்சாதி கண்ணன். எப்படி வந்தார்கள்? எப்படி? ஒரு கிளையவன் அவதாரம் கொண்டு மற்ற சாதி வந்தார்கள். என் தாயிடத்தில் மருத்துவச்சியாக மற்ற வந்தார்கள். கிளை அவதாரம் கொண்டு என் தாயிடத்தில் வந்தார்கள். அதை பார்த்தேன். ஞானத்தில் இருக்கும்போது முதல் என்ன வரும்? தாய் உலகத்தில் பிறந்தா முதல் ஆடு மாடு மாசம் கூட முதல் என்ன வரும்? என்ன வரும்? பால் வரும். முதல் நம்ம தாய் வயிற்றில் தலை முன்னாடி வரும். நான் அதை எடுத்து என்ன பண்ணேன்? என் தாயை வளர்த்துக் கொள்ள அப்படி நான் பழுத்தி போட்டேன். என்ன செய்து பழுத்தி போட்டு என்ன செய்து காலை முன்பாக நிறுத்தேன். என் காலை முன்பாட்டு என் மாமா என்ன பண்ணிருந்தாரு? கட்டி வைத்திருந்தாரு. காலை வந்தா நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா வரும்போது எப்படி வந்தேன்?
பார்த்து இப்படி ஓ வச்சிட்டீங்க. ஆமா இல்லைன்னா போட்டு எங்க சாச்சாரி யார் ஆண்டவரே வதித்தேன் வரும்போது அரவமலையில் போயிருந்தேன். அப்படியே அரண்மனைக்கு போயிட்டீங்க. அரவமலையில் போயிட்டு அரவமலையில் போது என் தாய் கேட்கிறா, அண்ணா அண்ணா எனக்கு பிறந்தாச்சு அந்த குழந்தை எங்க 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 என்று கேட்கிறார். எங்க யார் கேட்கிறது? யாரு? ஆமா ஏய் ஓய் கேட்டியா? உங்க அம்மா என் குழந்தை எங்க? ஆமா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டது எங்க சாச்சா அவர் என்ன சொன்னாரு? அங்க உனக்கு பிறந்தது குழந்தை கிடையாது. குழந்தை கிடையாது. உன் முகத்துல இருந்து மரக்கட்டை. ஓ பக்கத்துல இருந்து மரக்கட்டை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தாங்க. ஏமாத்தும் போது அங்க இருந்து எங்க இருந்தோம்? அரவமலையில் இருந்தோம். அரவமலையிலே. ஆமா ஆமா. அந்த அரவமலையில் என்ன செஞ்சிருந்தேன்? என்ன? சொல்லுவாடா. ஏய் நாங்க எதை புசிப்போம்? வடாபடி என்ன சாப்பிடுறீங்க? ஏய் என்னை பார்த்தா ஆடமார்பு ஊடகம் எவனம் நெத்தி நெத்தி ரூபம் எதரும் ஆமா எவனுமே அசைக்க முடியாது. இருந்தாலும் இவன் இருந்தானே அந்த காலகத்தில் அரவமலையில் எப்படி இருந்தே எப்படி படா சொல்லுங்க. மலையோட மலை மலையோட மலை மலையோட மலை மலைக்கு மலை மலை டங்கி அந்த மார்க்கமாய் எரி போய் இந்த மலைக்கு டங்கி அந்த மார்க்கம் எரி போ மலைக்கு மலையோட முதல் தெரியும். மலைக்கு மலையோட இருந்தாலும் புஷ்பது என்ன பானகத்தில் நாங்கள் புசிப்பது என்ன என்ன டேய் சிங்கத்தை அடிப்போம். சிங்கத்தை அடிப்போம். அந்த சிங்கத்தை பசி என்ன செய்வது? சிங்கத்தை டேய் நம்ம பசி என்ன சாப்பிடுவது? கானகத்தில் என்ன என்னக்கும் கானகத்தில் சாப்பாடு போடுவாங்க. போட முடியாது. போட முடியாது. என்ன செய்வேன்? சிங்கத்தை அடிப்போம். சிங்கத்தை அடித்து அப்படி ரத்தத்தை குடித்து மலையோட முதல் நீரை அசைக்க முடியாது. இருந்தாலும் இதை பெற்றாலும் என் அம்மா என் தந்தையாருக்கு ஒண்ணு இருக்கும் மகனுக்கு ரெண்டு தெரியாது. வந்து பார்க்க கிடையாது. தெரியாதுடா. தெரியாது. ஓ நீங்க தெரியுங்க தெரியாது. தெரியாது. அரவமலை இருக்குது. இருந்தாலும் இந்திய நேரத்தில் இந்த அரவமலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம எனக்கு தெரியும் என் ஆடைய பிரமணத்தை மன்னித்து விட்டு நிராயுதபாணியா முடிகவசம் முடியில்லாமல் சிரசினே முடியில்லாமல் நிராயுதவசமாகவே நிராயுதபாணியாக அரவமலையை நாடி வந்திருக்கிறேன். மகனே அரவபாலா அரவபாலா என்று அந்த உறவாடி அரவானின் அடியோடு அவனை அளிக்க வேண்டும். அந்த அரவானை கடவழிக்கு வைக்க வேண்டும் என்று மகனே மகனே அரவபாலா என்று தந்திரத்தை கையாண்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
இது அரவமலை கல் குகை. ஆனா எப்பா பேமுகிட்ட கூட போய் தப்பிச்சிடலாம், இவங்கிட்ட போறத ரொம்ப கஷ்டமாகுது. இருந்தாலும் கூட்டு வரலாம். மகனே மகனே அரவபாலா, அப்பா தந்தையே, என் அப்பா தர்மபுத்திர மகாராஜர் வந்திருக்கிறார். தந்தையே வாருங்கள் வாருங்கள், அப்பா வாருங்கள். தர்மர் இல்லடா கண்ணே, நூறப்பன் நூறப்பன் அப்பா நூறப்பன். ஓ இன்னொருப்பா, அப்பா தீமப்பா, அப்பா அப்பா தீமப்பா, என் தந்தையாரே வாருங்கள் அப்பா, வாருங்கள் வாருங்கள். அவர் பீமன் இல்லடா கண்ணே, நான் தான் உன் தந்தையார், உங்கள் பெரியப்பா, உங்கள் பெரியப்பா துரியோதனன். யாரு? உங்கள் பெரியப்பா துரியோதனன். யாரு? மகனே அரவபாலா, அபயம் 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 அபயமட மகனே அரவபாலா. என் தந்தையர் என்ன சொல்றார்கள்? அவையும் அவர்கள் கையெழுத்துகிறார்கள். அவர்கிட்ட ஆயுதம் பாரா இல்லைங்க, செக் பண்றேன். செக் பண்ணா ஆயுதவாணியா வந்திருக்கிறேன். நீ செக் பண்ண உள்ள கிலோ தானே வச்சிருந்தோம். செக் பண்ணு செக் பண்ணு. அப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறேன். குது குது என்னாச்சு? அவையில் என்ன நடக்குது? என்ன நடக்குது? குண்டு ஒரு துப்பாக்கி தந்தையே இல்ல, அவன் சும்மா சொல்றான். அப்படியா? அவன் ஒண்ணு இல்ல, கீழே விட்டு கையிட்டானா குஞ்சிக்காய அமருங்கப்பா. கொஞ்சிக்காய பிடிச்சி கையில பிடிச்சிட்டு துப்பாயின்றான். மகாராஜா நம்ம மேல வாயில பிள்ளைடு கிளாடு வச்சு துப்பி போறோம். வாய் வர சொல்லு. அந்த மாதிரி ஆளு அப்பா தந்தையை வாருங்கள். சரி வாருங்கள். ஏதோ மாதிரி கொஞ்சம் எத்தனையிலே பேசுறப்பா. சரிப்பா. நீ கத்துற ஒவ்வொரு கர்ஜனையும் என்னை அந்த காத்தாகப்பட்டதை தூக்கி வீசித்ரா என் பொண்ணும் மகனே. கண்டிப்பா மகனே அப்பா மகனே அவையும் அவர்கள் தந்தையே எங்க அப்பா இருந்தால் அப்பா பாருங்கள் அமர்ந்திருக்கிறாரே எரித்த குண்டு இந்த கானகத்தில் இது கிடையாது. நான் அமர்ந்திருப்பாரு அந்த குண்டு வேலை பாருங்கள். செப்ப வச்சிருக்கிறது சும்மா கூட வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் எப்படி தட்டி பார்க்குறேன்? என்னதுக்கு இந்த குண்டு சும்மா கூட விட்டு நான் உட்காரும் போது கரண்ட் கீழே விழுது, காலு கை மேல ஏறி உடஞ்சி வீணாக்கும். அப்படி என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. நாம பண்ண மாதிரி திருட்டு தேவடி நாம தான் பண்ணுவோம்னா ஜாதி கீழே உட்காரோடி அமர்ந்தாயா உட்காந்து
அடிப்பா தெரியுமா நீ வந்தா நான் கேட்க அப்படியா இப்ப எட்ட நின்று அன்னைக்கே சொல்ல அப்பா இரண்டாள் உன் செந்தாமர வரத்துக்கு உன் மகனை பெற்றவன் அருவாபாலன் அடியப்படி வணக்கம் அப்பா அப்பா இந்த உலகத்தில் உனக்கு ஒப்ப ஒருவர் இல்லை கண்மணிவா. எப்பவுமே சுகத்தோடு நீ வாழ்ந்திருக்க வேண்டாரா அப்பு அவந்துக்கு சேரா அப்பு சிறப்பா காத்தாடிக்குள்ள உனக்கு ஒவ்வொன்றா அவந்து போயிருந்தா அப்பு கத்தனாதான் என் உடம்புக்கு ஆகிறதுல அப்பா அப்பு இருந்தாலும் என்னப்பா சொல்ற? எப்பாலும் இந்த உலகத்தில் உனக்கு ஒப்ப நிகரற்றவர்கள் ஒருவல்லை. ஆமா என் நீரு கண்மணி பொன்னீர் வளலாம் நான் பெத்தாதான் புள்ள நினைக்குமானம் இல்ல தம்பி பிள்ளையை தன் பிள்ளையா நினைத்து வந்தேன் அடா கண்ணே. ஆகட்டப்பா அப்பா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டா அப்பா என்ன நாடி பயமாக்குது
சொல்லு, நான் இங்கே நிற்கிறேன். நான் என்ன செய்யறதில்ல பாப்பா. உன்னை வேணும் நம்ப முடியாதுடா அப்பா. பாப்பா நீ எப்போ என்ன பண்ணுவே தெரியாது. பா தந்தையே வாருங்க தந்தையே. அப்பா வாருங்கப்பா. என்ன கேட்குற? நீங்க வாருங்கப்பா. அங்கேயே சொல்லு. அப்பா இறந்தாலும் இன்றைய நேரத்தில் அரவமனை தேடி நீ வந்திருக்கிறாயே, காரணம் என்ன? எதுக்கு வந்தாய்? வந்தேன் ஒரு காரியமாக ஒரு காரியம் முடிக்க ஒரு காரியமாக என்னப்பா காரியம்? ஒரு 3 காரியம் முடிக்க என்ன காரியம்? அங்க தந்தையாரே வந்தேன் உங்களை தேடி ஒரு காரியம் முடிக்க 2 பேரும் சொல்லுகிறார். என்ன காரணம்? அந்த செய்திகள் சொன்னா அது எப்போ சொல்லுங்கள் தந்தையே சொல்லுங்கள். அந்த என்னை வாட்டி வதை செய்து விடுவாய் என்று அஞ்சூதே எம்மானார் அஞ்சூதப்பானான். அப்பா தந்தையே நான் பிறந்தது மருகனாகவும் உனக்கு உனது மட்டும் வந்து ஐயோ 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 ஜாலியான வரும்பு போன ஜாதி ஜானக்கணுமா முன்னாடி வச்சுட்டா நான் எப்படி அது ஒரு விதமா போயிருப்பேன். அதுக்காகவே நாங்கள் சத்தித்த தவறாதவர்கள் தோடு தவறாத குருகுல வாசம் எதை கேட்டாலும் சரி தந்தையே என்ன கேட்கிறேன் எது கேட்டாலும் சொல்லுங்கள். அதனால என்ன கேட்கிறேன்? எனக்கு சத்தியம் செய்து தாரும் சத்தியம் தான் அப்பா
தந்தையே சத்தியம் கேட்கிறாய் என் உயிரை கேட்டாலும் சரி நீ யாரு எனக்கு தந்தை உனக்கு யாரு என் மகன் தந்தை கேட்டு மகன் கொடுக்காம விட்டார் பாரா நாட்டு மக்கள் அல்ல தந்தையர் கேட்டாரே மகன் கொடுக்க கிடையாதுன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் என்ன கேவலமா பேசுவார்கள் என் உயிரை கேட்டாலும் சரி உனக்கு உகந்து தருவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் தந்தை சித்தமாக இருக்கிறேன் உயிரே கேட்டாலும் நான் தருகிறேன் தருகிறேன் அப்படின்னு அப்பா சத்தியமா மாமா தெரியுமா உனக்கு என்ன சமயம் தியானம் முடிச்ச திருப்பி வேறு முடிச்சான் அதுக்கு ஞானம் கிட்ட வந்துருச்சு முடிஞ்சிச்சு. நான் சத்தியம் தான் கேட்டேன் நான் உயிரே கேட்டாலே தரேன்னு சத்தியம் பண்றான் ஞானம் நல்லா இருக்குது. இப்ப என்ன பயம் இல்லை இப்ப பயப்பட ஆகுமா? அப்பா மகனே அறவபாலா அப்பா என் உயிரையே கேட்டாலும் ஆமாப்பா அறன்னு சொன்னேன். தரப்பா நான் எதை கேட்க போகிறேன்? எதுக்கு எதற்காக உன்னை நாடி வந்தேன்? எதற்கு காளியங்களுக்கு அமாவாசை இரவு 12 மணி நேரத்தில் நடக்கக்கூடியது கௌரவருக்கும் பாண்டவருக்கும் 10, 8, 18 நாள் சண்டை. உன் தந்தைமார்களுக்கும் கௌரவர்களுக்கும் எங்களுக்கும் இந்த சண்டையிலே நான் வெற்றியை காண வேண்டும். அதற்காக வீரமாங்காலுக்கு அமாவாசை நாள் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி நேரத்தில் நீ என் படையின் சார்பாக நீ வழிக்கு வரணும். தந்தையே ஐயோ என் தந்தையாரே உனக்கு ஆசை உனக்கு எவ்வளவு பேராசை இருக்கிறோ தந்தையாரே? இந்த உலகத்தை நீ நாமளே ஆளலாம் என்று பேராசைக்கிறே தந்தையாரே. உங்க குலத்தில் தானே நானும் பிறந்தேன். நானும் பிறந்த தந்தையாரே. இந்த நாட்டை ஆளலாம்னு ஆசை இருக்காதா? இல்லாத போகுமா தந்தையாரே? இளமையோடமா இருந்தோம்
கடவுளுக்கு உன்னை பெரியதாக இந்த உலகமே பேசும். தந்தை பெரியப்போ நாட்டை ஆள்வதற்கு இந்த உலகத்தை எல்லாம் இந்து வாழ்வதற்கு எதிரியே மகனாக இருந்தாலும் கடவுளுக்கு வந்தானே என்று உலக மக்கள் உன்னை பெருமையாக பேசுவார். தந்தையே இந்த பாலனை பறி இந்த உலகானவனுக்கு இந்த ஆசையை தந்த யாரே அப்பா எந்த குறைகள் தீரே நாளைக்கு வரது வெள்ளிக்கிழமை கடபடிக்கு வரியா புழு நடந்தேன்னா நான் புறப்படுறா. ஆனா தேவரறிய மூவரறிய பெற்ற தாய் தந்தை சந்திரகுல பரவர சாட்சியாக நான் என் உயிரே கேட்டாலே தருகிறேன் என்று நீ சத்தியம் செஞ்சுட்டேன். ஆனா நான் கேட்டேன் உயிரை நீயே உயிரே கேட்டாலும் தரேன். உயிரே கேட்டாலும் உகர்ந்துமே தருவேன். தயக்கம் இல்லாமல் கேளுங்கள் தந்தையாரே என்ன. நானும் தயக்கம் இல்லாத வாடா படிக்கின்றேன். சத்தியம் பண்ணிட்டு புல்லு நடந்தனி வச்சுக்க. நான் கிளம்புவேன். அவன் சத்தியம் பண்ணது நம்ம ஜாதி கெட்டு போயிடும், நம்ம குலம் கெட்டு போயிடும். அப்பா நாளை வெள்ளிக்கிழமை அமாவாசை என் உயர் எதுவுமே சேதாரம் இல்லாத நாளைக்கு கடவுளை இல்லாத காரியம் நம்பி நான் சொல்ல மாட்டேன். நன்றே தினத்தில் தெம்பூரி இந்த உடம்பத்தில் தெம்பூரி அழிந்திடாமல் திரேகம் முழு உயிர் இருந்தால் வருவதற்கு தடையில்லை அப்படின்னு சொல்றேன். மகனே சொல்லுங்க தந்தையாரே. பத்திரம் சரிப்பா, உடம்பு பத்திரம். சரி, கைகால வந்து என் படையும் வீரமாகாளிக்கு பலி கொடுத்து நீ சாகர் வரைக்கும் உன் உயிரும் உன் உடம்பு பத்திரம். நான் எப்போ சரி வர தந்தையாரே. நீ வந்து செத்து போயிட்டு பின்னாடி நான் ஜெயிச்சேன். அப்பாரு வேற கூட நான் கூட வரோம். ஆனா வரதா இருந்தா எங்க உடம்புல ஒரே ஒரு கீழே கூட கூடாது. ஒரு சுட்டு ரத்தம் வந்தா கூட பலி ஏத்துக்காது. ஏத்துக்க மாட்டான். ஆமா பத்திர சாமி எங்கடா உதகத வாயின்னு கேட்டா அதெல்லாம் எலும்புகளுக்கு ரத்தம் கட்டிட்டுக்குதா. அதோடப்பா பாத்துக்கிட்டு தந்தை பாத்துடப்பா பத்திரம் யாருக்கிட்ட உதவாங்காத. அப்பா கோட்டை பிப்பா இங்க பார்த்தா ஆண்டவன் அருள் இருக்கிறதாடிதான் ஜெயிக்க முடியும். இத போல எதுவுமே ஜெயிக்க முடியாது. சாமி நீ வாயப்போ நாளைக்கு கொடுக்கா. சரி வரேன். நாளைக்கு வந்து கண்டிப்பா தந்தையாரே. கன்னடக்குள்ள தெரிஞ்ச மகாராஜா வந்து வீடு இருந்தாலும் இந்த அரவமலையில் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். நம்மளை தேடி நாடி யாரோ பார்க்கலாம். வீடியோ போட்டுக்கிறான். மூஞ்சிக்கு வேலை காட்டு. அப்படியா? பாம்பு கிட்ட அந்த பாம்பு என்ன பண்ணிச்சான், பசி இப்ப ரொம்ப பசி எடுத்துச்சான். எதனா சிக்குமான்னு தேடினே போச்சான். அந்த நேரத்துல தவக்கல என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு தவக்கல தண்ணியில் ஆடி இருந்துச்சு. தண்ணியில ஆடி நிச்சோம். தவளை அந்த தண்ணியில கத்தினேச்சு. அப்ப என்ன பண்ணிச்சு பாம்பு தவக்கல இருக்குது. நேரம் பாம்பு என்ன பண்ணிச்சு தவக்கலையே முடிச்சிச்சு. அந்த தவக்கலையா முடிச்சு பாம்பையா முடிச்சிச்சு. அது கத்துனாலதான் பாம்பு பசிக்கோ இது வாயை மூடி கம்பு இருந்தா பாம்பு கடிச்சிக்குமா? இல்ல கிடையாது. கிடையாது இல்ல கடிச்சிக்காது. சிக்கிக்காது. சிக்கிக்காது. பாம்பு கடிச்சிக்குமா? தவக்கல
இப்போ ஆ, பாடா மகனேன்னு கூப்பிட்டான். ஆ, இதுதான் வளர்ந்தான். ஆ, கேட்காத கூட உயிரை கொடுக்குறது. ஆ, அவன் வந்து எதுக்குன்னு தெரியல. ஆ, கேட்காத கூட உயிரை கொடுக்குறான். ஆ. அவன் போய் வாடா உயிரை கொடுக்குறேன். ஆ, சரி. தமிழ வாயால கெட்டு பாரு. ஆ, நீ வாயாலே நீ கெட்டு போய் நான் கெட்டு. சரி, முடிங்க பார்க்கலாம். இந்த கதை எதுக்கு சரி சொல்ல தெரியுதா? ஆ, உன் வாயால நீயே கெட்டு போயிட்டு ஆ, எதுக்கு சொல்லுவோம் இந்த கதை? எனக்கு தான் சொல்லுது. உங்களுக்கு சரி. என்ன பண்ணிருப்பா? இருக்குது நீ ஒரு நாள். ஆ, ஆ, கபடி ஆடலாம். கபடி ஆடாத அந்த பையனுக்கு காதால சாய்ந்து ஒரு சில அடிச்சு. ஆ, அதனால அதெல்லாம் பாவம் தானே. பாவம் தான். அவனை கூப்பிடு. நான் யாருமா? ஏய், நான் சொல்றது கேளு. கூப்பிட்டு யாரு உன் மகராஜனா? எந்த ஊருக்கு ராஜன்? அவனை கூப்பிடு. இப்போ உனக்கு இத்தனை நாள் அடிச்சுட்டு சாமி அதால மன்னிச்சுக்கோ. இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு நான் சாக போறேன். அதனால நீ வந்து ஒரு அடி அடிச்சிடலாம். அந்த பாவமெல்லாம் இங்கே தீர்ந்து போட்டோம். அடிக்காத நான் போய் செத்து போயிட்டா அது அந்த பாவமெல்லாம் படித்தாலுமே ஏற்றுக்கும். அதனால அவனை கூப்பிடு. சரி. கூப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடு. 2 பேரும் பந்து அடித்து இந்த பலிக்காரனால விட்டுட்டு அவனை கூப்பிட்டு 2 அடி அடிதான் இருப்பான். அதை அடிலாம் வாங்கிக்கிறேன். பாவமெல்லாம் எப்படி நான் இங்கே தீர்த்துக்கிறேன். கூப்பிடுவேன். இருக்கிறான். கறி எடுக்கிறான். கூப்பிடுவேன். யாரம்மா? ஏய், வந்து யாரு? யாரெல்லாம் வருவானா? ஏய் நண்பா. நண்பா. நம்பா இல்ல நண்பா. அவன் நம்ப வந்து யாரு? அவங்க அவன் நம்பாதனால இருந்தாலும் டேய் நான் இருப்பது எங்க? அரவமலை. ஆமா, அரவமலை இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? போய் யாரு விளையாடணும்? கபடி விளையாடுறீங்களா? 2 ஒன்று தான் வேணும். நம்மளுக்கு நண்பா என்ன விளையாடலாம்? கபடி போட்டி. கபடி விளையாடலாமா? நான் கோடி பேசுறேன். போட்டு ஃபர்ஸ்ட் நீ வரே நான் வரேன். நீ வா. அவர்தா எப்படான்னு பாப்போம். ஏய் ஃபர்ஸ்ட் அவனே கபடி ஆட போறோம். கபடி வயசு சொல்லு. கபடி போடா. தொட்டு வரணும். ஏய் ஏய் வா வாடங்க. வீட்டுல ஜோரா சொல். கபடி ஜோரா சொல். கபடின்னா திருடு இல்ல. கபடி யாவுக்கு வெளிய போ. ஏய் நான் வரேன் பாரு. வாடா. அந்த கபடி ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு கால் பிடிச்சுங்க. யாராவது நீயே வரா. நான் வரேன் பாரு. கபடி. சரி எதுமா? சரி பயனாலும் ஏய் எடுத்து போனது பக்கவா. டக்